சீலிங் ஃபேன் ஃபிக்ஸ் செய்வது எப்படின்னு வாங்க பார்க்கலாம். இதுதான் சீலிங் ஃபேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் ஐக்கான் அமுக்கிங்க. இதுதான் ஃபேனுக்குள்ள டூல்ஸு. இது ஃபேனு செட்டப்பாக ஃபேன்லேயே வந்துடும். ஃபஸ்ட்டு இந்த ராடை எடுத்துக்கிறோம். ராடில் இந்த கப்பை ஆப்போசிட்டாக போட்டுப்போம். ஃபஸ்ட்டு ஒன்று போடுறேன், நெக்ஸ்ட்டு ஒன்று போட்டுட்டேன். பாருங்கள், ஆப்போசிட்டாக போட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு இதில் ஒயர் தள்ளுவோம். இதில் ஒரு ஹோல்ஸ் இருக்கும் ராடில், அந்த ஹோல்ஸில் தான் நம்ம விடணும். அதுக்கு முன்னாடி ஒயர் நம்ம கரெக்டான அளவுக்கு மெஷர் பண்ணி கட் பண்ணிப்போம். அந்த ஹோல்ஸில் விட்டு கீழ்ப்பக்கமாக ஒயரை எடுத்துக்கணும். ஒயர் தள்ளி ஒயர் எடுத்துக்கிட்டேன். இப்போ நியூட்ரலுக்கு நான் பிளாக் கலர் டேப் அடிச்சுக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஸ்க்ரூவை கழட்டிக்கிறேன். ஸ்க்ரூவை கழட்டிட்டு ரெக்கையை வச்சு நம்ம ஸ்க்ரூவை டைட் பண்ணிப்போம். நல்லா ஃபுல் டைட் பண்ணிக்கணும் ஸ்க்ரூவை. இப்போ பாருங்கள், நான் ஃபுல் டைட் பண்ணிட்டேன். இதே மாதிரி ஒரு ஸ்க்ரூவையும் ஃபுல் டைட் பண்ணணும். இப்போ அடுத்த ரெக்கையும் வச்சு நான் டைட் பண்ணுறேன். இப்போ அடுத்ததையும் ஃபுல்லாக நான் டைட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு மூணாவது இதை லூஸ் பண்ணிப்போம். மூணாவது இதையும் வச்சு டைட் பண்ணுறேன். இப்போ மூணாவது ரெக்கையும் வச்சு ஃபுல் டைட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு ஒயர் கனெக்ஷன் கொடுப்போம். டைட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஒயர் கனெக்ஷன் கொடுப்போம் ஃபேனுக்கு. இது போல்டு ஃபேனுக்கு கீழே டைட் பண்ணுறதுக்கு. கார்னர் பண்ண வெளில எடுத்துப்போம். இப்போ இதை போல்ட்டை போட்டுட்டு நம்ம நெக்ஸ்ட்டு ஒயரிங் பண்ண வேண்டியதான். ஃபேனை கரெக்டாக அந்த ஹோல்ஸுக்கு நேராக மேட்ச் பண்ணி அந்த ராடை அப்புறம் போல்ட்டை வச்சு நம்ம டைட் பண்ணிட வேண்டியதான். இப்போ நான் வச்சுட்டேன். இப்போ போல்ட்டு போடுறேன். இப்போ டைட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு நியூட்ரலுக்கு பிளாக் டேப் அடித்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஃபேஸை மேலே கொடுத்துடணும். நியூட்ரலை கீழே அந்த எல்லோ கலர் ஒயரோட நியூட்ரலை கனெக்ட் பண்ணிடணும்.
இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த கனெக்டர் எடுத்து மேலே மாட்டிட்டு அதில் ஃபேனை வச்சு நம்ம கனெக்ட் பண்ணணும். நான் ஃபேனை மாட்டி ஸ்க்ரூ போட்டுட்டேன். போல்ட்டை டைட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ ஃபேன் ஃபுல்லாக மாட்டியாச்சு. நம்ம ஃபேனுக்கு தள்ளின ஒயரை வந்து இன்கமிங் இபி இன்கமரோட கனெக்ட் பண்ணுறது தான் நெக்ஸ்ட்டு வேலை. அப்புறம் போல்ட்டை டைட் பண்ணிவிட்டு அந்த கார்ட்டர் பின்னை மறக்காமல் போட்டுருங்க. மேலே அந்த ஃபேன் போல்ட்லேயே ஒரு பின்னு இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒயரிங் கனெக்ட் பண்ணிடுவோம். ஃபேஸ் இப்போ கனெக்ட் பண்ணிட்டேன். எல்லோ கலர் ஃபேஸ்க்கு தள்ளியிருக்கேன். நியூட்ரல் பிளாக் கலர் மார்க் பண்ணியிருந்தேன், அதனால் நியூட்ரலை கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ டேப் அடிச்சுட்டு அந்த கப்ளிங்கை மேலே ஏற்றி விட வேண்டியதான். அவ்வளோதான், டேப் அடித்தாச்சு. இப்போ முடிஞ்சிட்டு ஃபேனை மேலே ஏற்றியாச்சு.